சாமி சரணம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விழாக்கு தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி நானும் திவ்யா எங்கே கிளம்பி ரெடியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட இடுமுடி கட்டுறது. இன்றைக்கி வந்து கட்டுறது அவருக்கு. ஸோ அதனால் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே காரில் கிளம்பிட்டோம். காரில் தான் போகிறோம். ஜாலியாக இருக்குது காய்ஸ். இருமுடி கட்டுறப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம இருமுடி அவங்க கட்டுறது, அவங்க மலைக்கு போகிறத பார்க்குறது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. என்னமோ நானே போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு, நல்லபடியாக அங்கேயும் சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து வாசப்படியில் பார்த்துருப்பீங்க, வந்து நம்ம கருப்பசாமி தான் இப்போ அழைக்கிறாங்க. ஸோ அந்த கல் பார்த்தீங்களா, அந்த கருப்பசாமி கல் நம்ம வீட்லேயே இது வைப்போம். பட் ஆனால் இது நிஜமாவே எங்களுக்கே நான் போகிற மாதிரியே தான் எனக்கு நிஜமாக ஃபீல் ஆனிச்சு. ஒரு மாதிரி வைப்ரேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தம்பிக்கு, அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட அவன் என் தம்பி தான். அப்படி சாமி கும்பிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம கருப்பசாமி அழைச்சோம் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டாரு. ஆனால் அவனுக்கு வந்த மாதிரி கருப்பசாமி இது வரைக்கும் நான் யாருக்கும் பார்க்கவே இல்லை காய்ஸ். உண்மையாக மிரண்டுட்டு அப்படியே கருப்பசாமி வரும்போது அவரோட அந்த சவுண்டு, அவரோட அந்த வீரம் எல்லாமே அப்படியே இவன் மூலயமா எனக்கு தெரிஞ்சது. அக்யூட்டாக கருப்பசாமி வந்துட்டார் அப்படின்னும் போது உடம்பே அப்படியே மெய் செலுத்துருச்சு சத்தியமாக எனக்கு. ஆமாம், நிஜமாவே அப்படி தான் சொல்லுவேன். அந்த இடத்துல என்னால் நிற்கவே முடியல. ஸோ வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு நின்று நமக்குமே ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து இடுமுடி கட்டுறதுக்கு வீட்டிலேருந்து நம்ம பின்னாடி வழியாக கூப்பிட்டு வரணும் இல்லையா, அது மாதிரி நம்மளோட தம்பியை வந்து அப்படி கூப்பிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்து அந்த கருப்பசாமி அந்த இடத்துல இருப்பார் இல்லையா, அங்கனுக்குள்ளே வந்து ஒரு தேங்காய் உடச்சிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளில வரணும். என்னோட தம்பி அப்புறம் அண்ணன், அவனை நான் எங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட தம்பி அண்ணன் தான் சொல்லுவேன். ஸோ அவங்க ஃபேமிலியில் அம்மா அப்பா எல்லாருமே நான் நல்ல அன்பானவங்க. ஸோ ரொம்ப பிடிச்சி போயிட்டு ரீசெண்ட்லி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நமக்கு வந்து மிட்டாய் கொடுத்தாரு போகிற வழியில். நம்ம கோயிலில் கொண்டே நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு திரும்ப கடைக்கு வந்தோம் டீ குடிக்கிறதுக்கு. ஸோ திரும்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கிட்டே போகிறோம். அந்த கோயிலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அந்த கோயிலுக்கு போகிற லொக்கேஷன் இதுதான். ஸோ ரொம்ப அழகாக ஏரியா கோயில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிறது நாங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம். நம்ம வந்து எதுக்கு வந்தோமோ அந்த விஷயம் வந்து பண்ணிட்டாங்க. இருமுடி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு, அண்ணனுக்கும் தம்பிக்கும். அடுத்து என்ன, நம்ம அன்னதானம் தான் ஸ்பெஷல் அன்னதானம். என்னன்னா நம்ம வந்து அம்மா வந்து நம்ம வெரைட்டியாக செஞ்சுருந்தாங்க. இவர் தான் நம்ம தம்பி கார்த்தி, இவர் தான் இருமுடி கட்டிட்டு மலைக்கு போகிறாரு. எனக்கு எதுவோ மதன் சாமியும் அருண் சாமியும் போகும்போது நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே நாங்கள் ஃபீல் பண்ணோம். உண்மையாகவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த கருப்பு சாமி வந்து தான். ஆமாம் கைஸ், அப்படியே வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தோம். ஏன்னா பஸ் எடுக்க லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே கேணிலாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சரி சாமி நாங்கள் போயிட்டு வர வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், பாய், சாமி சரணம்.